பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தினம் ஒரு தீர்க்க தரிசனம் என்கிற தேவனுடைய வார்த்தைக்கு உங்களை வரவேற்கிறோம். தீர்க்க தரிசனம் என்பது தேவ ஆவியால் அருளப்பட்ட அவருடைய வாக்குத்தத்தமான வார்த்தைகள் மாத்திரமே. இந்த நாளுக்குரிய தீர்க்க தரிசனமான வார்த்தைகளை வாசித்து நாம் ஜெபிக்கலாம். எசேக்கியேல் 34வது அதிகாரம் 26வது வசனத்தை வாசிக்கிறேன். நான் அவர்களையும் என் மேட்டின் சுற்றுப்புறங்களையும் ஆசீர்வாதமாக்கி ஏற்ற காலத்திலே மழையை பெய்ய பண்ணுவேன். ஆசீர்வாதமான மழை பெய்யும் என்று ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். இந்த நாளுக்கு தேவன் கொடுக்கிற தீர்க்க தரிசனமான வார்த்தை, ஏற்ற காலத்தில் ஆசீர்வாதமான மழையை பெய்ய பண்ணுவேன் என்று ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். இந்த சத்தத்தை கேட்கிற நீங்கள் யாரா இருந்தாலும் சரி, உங்கள் வறட்சியை நீக்கி போடக்கூடிய, குறைவுகளை நிறைவாக்கக்கூடிய ஒரு ஆசீர்வாதமான மழை நிச்சயம் பெய்ய பண்ணுவேன் என்று ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். இன்றைக்கும் நம்முடைய எதிர்பார்ப்பு இதுதான். என்னுடைய வறட்சி மாறாதா? இந்த வறண்டு போன நிலைமைக்கு அவர் ஒரு முடிவை ஏற்படுத்த மாட்டாரா? இந்த வறட்சிக்கு பிரதிபலனாய் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு செழிப்பு வராதா? ஒரு மேன்மை வராதா? பல வருடங்களாய் பல நாட்களாய் ஏங்கிக் கொண்டிருக்கிறீர்களா? நிறைய பிரயாசப்பட்டும் வறட்சியை மாத்திரம் அறுத்து கொண்டிருக்கிறீர்களா? நிறைய பிரயாசப்பட்டு நன்மைகளை காணாமல் காணல் நீரை போல சோத்திரம் பார்த்து ஏமாந்து கொண்டிருக்கிறீர்களா? உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், உன் கையின் பிரயாசத்துல ஆசீர்வாதமான மழையை பெய்ய பண்ணுவேன். உன் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஆசீர்வாதமான மழையை பெய்ய பண்ணுவேன். உங்களுடைய சரீரத்துல சில ஆசீர்வாதமான மழையை பெய்ய பண்ணுவேன். உங்க குடும்ப வாழ்க்கையில் இதுவரை பார்த்திராத ஒரு ஆசீர்வாதமான மழையை நான் பெய்ய பண்ணுவேன் என்று கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். எஸ் லார்ட், இன் ஜீசஸ் நேம். நம்புங்கள். எலியா செபிக்க உள்ளங்கை மேகம் எழும்பி 3.5 வருஷ பஞ்சத்தை சில மணி நேரத்தில் தீர்த்து போட்டது போல செபிக்க ஆரம்பிங்க. முழங்கால முடக்க ஆரம்பிங்க. நான் சொல்லுகிறேன், உங்கள் பஞ்சத்திற்கு முடிவு கட்டுகிற ஏற்ற காலம் வந்துவிட்டது. ஹல்லேலூயா. ஒருவேளை எலியாவை போல 6 முறை ஜெபித்தும் ஒன்றும் பார்க்காமல் ஏமாற்றத்தோடு இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கலாம். முதல் முறை நான் ஜெபம் பண்ணேன், எது நடக்கல. கடந்த மாசம் ஜெபம் பண்ணேன், கடந்த வருஷம் ஜெபம் பண்ணேன், போன வாரம் ஜெபம் பண்ணேன், நேத்து ஜெபம் பண்ணேன், 6 முறையும் ஜெபம் பண்ணி பார்த்தேன், எந்த ஒரு ரெஸ்பான்ஸ் இல்லை பாஸ்டர். உங்களுக்கு தான் அந்த வார்த்தை ஆண்டவர் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார். இது தோற்று போன 6வது முறை அல்ல, உள்ளங்கை மேகம் எழும்புகிற 7வது முறை என்று கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். நான் சொல்லுகிறேன், இந்த நாட்கள் 7வது நாட்களாய் இருக்கிறது. இந்த நாட்கள் கர்த்தர் உங்களுக்கென்று முன் குறித்திருக்கிற ஏற்ற காலமாய் இருக்கிறபடினால் நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற காரியத்தில் அவருடைய ஆசீர்வாதமான மழை நிச்சயம் பெய்யும். ஹல்லேலூயா. எவைகளின் மேல் மழை பெய்ய வேண்டும்? முழங்கால முடக்குங்க. உங்க முழங்கால் சாதாரணமானது அல்ல. உங்கள் முழங்கால் உள்ளங்கை மேகத்தை எழுப்புகிற முழங்கால். ஹல்லேலூயா. உங்கள் ஜெபத்தின் சத்தம் சாதாரணமானதல்ல. நீங்கள் முழங்காலை முடக்கும் பொழுது கர்த்தர் உங்கள் சத்தத்தை கேட்டு அந்த ஏற்ற காலத்தை துரிதப்படுத்தி கொண்டு வருவாராக. ஹல்லேலூயா. ஒரு மழை பெய்ய போகிறது. ஆசீர்வாதமான மழையிலே நீங்கள் நனைய போகிறீர்கள். ஆசீர்வாதமான மழை உங்களை சந்திக்கும்படியாய் வெளிப்பட போகிறது. ஓ பிரைஸ் காட். சபையை நம்புங்கள், தேவ பிள்ளையை நம்புங்கள். ஒரு மழை பெய்ய போகிறது. அந்த காலம் வந்து விட்டது. தோற்று போன 6 முறையை யோசிக்காதீங்க. இது உங்கள் குடும்பத்திற்காய் மேகம் எழும்புகிற 7வது முறை. உங்க கையின் பிரயாசத்திற்காய் கர்த்தர் ஒரு உள்ளங்கை மேகத்தை எழுப்பி ஆசீர்வாதமான மழையை பெய்ய செய்ய போகிறார். நம்பிக்கையோடு ஜெபம் பண்ண ஆரம்பிங்க. உங்க ஜெபத்தின் சத்தம், உங்க முழங்காலின் உறுதி சோத்திரம் உள்ளங்கை மேகத்தை மேல கொண்டு வர போகிறது. வருஷ கணக்கா மாச கணக்கா எவைகளிலெல்லாம் வறட்சிய பஞ்சத்தை வறண்டு போன நிலைமையை பார்த்தீங்களோ அவைகளில் கர்த்தர் தம்முடைய மகிமையை வெளிப்படுத்த போகிறார். கண்களை மூடி கூப்பிட ஆரம்பிங்க. ஹல்லேலூயா. ஒரு மேகம் இறங்கி வரப்போகிறது. ஹல்லேலூயா. உங்க பிள்ளைகளின் மேல, உங்க குடும்பத்தின் மேல இதுவரை பார்த்திராத ஒரு மேகம் இறங்கி வரப்போகிறது. ஹல்லேலூயா. இந்த 7வது முறை ஒரு ஆசீர்வாதமான மழை நிச்சயம் பெய்ய போகிறது. ஆண்டவரே, இந்த சத்தத்தை கேட்டு ஜெபிக்கிற என் ஜனத்தின் மேல அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதமான மழையின் வல்லமை இப்பொழுது இறங்குவதாக என்று நான் ஜெபிக்கிறேன். இந்த மழையினால் என் ஜனங்கள் திருப்தி அடைவார்களா?
இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். நம்பிக்கையோடு இந்த நாளை துவங்க ஆரம்பியுங்கள். ஆசீர்வாதமான மழை மேகத்தினால் நிச்சயம் பெய்ய போகிறது. செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. எல்லாருடைய லைஃப்ல அந்த மழை இந்த காலத்தில் பெய்வதாக. ஆமென். பிரைஸ் தி லார்ட். காட் பிளஸ் யூ.